இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி சாமி, சூர்யா உயிர் இருக்கிற அந்த கிளி அவ கொண்டு போயிட்டாளே, இப்ப என்ன பண்றது? அங்க கொண்டு போய் பூஜை பண்ண போறா, ஏதாவது பண்ணுங்க. ஆமா சாமி, அந்த உயிர் கிடைச்சாதான் என் புருஷனோட உடலுக்கு உயிர் கொடுக்க முடியும். இப்ப என்ன சாமி பண்றது? என்ன பண்றது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னோட மந்திர சக்திக்கு முன்னால எந்த ஒரு தெய்வ சக்தியும் தோத்துரும். ஐயோ சாமி, அவளை சாதாரணமா எடை போடாதீங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஊர்ல இருக்கிற அத்தனை சாமியும் ஓடோடி வந்து அவளுக்கு உதவி பண்ணும். அப்ப நம்ம என்னதான் பண்றது? சூர்யாவோட டெட் பாடி இருந்தா தானே கிளிக்குள்ள இருக்கிற அவனோட உயிரை உடம்புக்குள்ள புகுத்த முடியும். அந்த உடம்பே இல்லாம பண்ணிட்டா அது எப்படி முடியும்? முடியும். அமைச்சருக்கு போனை போட்டு நடக்கிறது எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டு கொடுத்தோன்னு வெச்சுக்கோ, அந்த ஆளு எல்லாத்தையுமே பாத்துக்குவாரு. ஏய், என்னடா ஆச்சு? குழந்தை வீட்டுக்குள்ளதான் இருக்கு, உள்ள ஆளுங்களும் இருக்காங்க. என்ன பண்றது? தைரியமா போய் தூக்கிடலாமா? ஏய் வேணாண்டா, அது ரிஸ்க். வேற என்ன பண்றது? வீட்டுக்குள்ள இருக்கவங்கள வெளியில வர வைக்கணும். அப்ப குழந்தை தனியா தான் இருக்கும். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி உள்ள யாராவது ஒருத்தவங்க போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துருங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆனா வீட்டுக்குள்ள டிவி பார்த்துட்டு இருக்கவங்கள எப்படி வெளியே வர வைக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? டிவியில என்னதான் அருமையா ப்ரோக்ராம் போட்டாலும் வீட்டுக்கு வெளியில தெருவில் ஏதாவது சத்தம் கேட்டா, யாராவது சண்டை போட்டுக்கிட்டா, டிவி பார்க்கறத விட்டுட்டு வெளியில வந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஆமா ஆமா. அதனால நாம இப்ப குடிச்சிட்டு போதையில சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்ணா வீட்டுக்கு உள்ள இருக்கவங்க வெளியில வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த கேப்ல ஒருத்தர் உள்ள போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துருங்க. சரி ஐடியாடா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஏய், அன்னிப்பு கேக்குறாங்க. பெரியம்மா, நம்ம வீட்டு வாசல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாசல்ல நின்னு சண்டை போடுறாங்களா? எப்படியும் அவங்க வெளியே வருவாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கூட வம்புலுங்க, சரியா? நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், சரியா? அப்படியே சண்டை போட்டுனே இருங்க, நான் போய் குழந்தை தூக்குறேன். நைஸா? ஓகேவா? தேவையில்லாம மோதுறா, என்ன யாரும் தெரியல. பெரியம்மா, பெரியம்மா சீக்கிரம் வாங்க. அங்க பாருங்க சண்டை நடக்குது. ஹலோ, எங்க வீட்டு வாசல்ல வந்து சண்டை போடாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க. ஹலோ, இது ஒண்ணு உங்க வீட்டு வாசல் இல்ல, கவர்மெண்ட் ரோடு. ஹாசினி, இன்ஸ்பெக்டர் வேடன் தெரியாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப பாருங்க என்ன ஆக போறீங்கன்னு. என்ன போலீஸா இருந்தா என்ன, கூப்பிடுங்க. ஹாசினி, நீ துர்காவுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் அனுப்ப சொல்லு. வர இரு, உங்களுக்கு ஃபோன் பண்றேன். மேடம் இருங்க இருங்க இருங்க, சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கெல்லாமா ஃபோன் பண்ணுவீங்க? ஏய் வாடா போலாம். வாடா. பிரச்சனை பண்ண வந்துட்டானுங்க. வா, ரவுடி பசங்க. பெரியம்மா, டிவி ஓடிட்டு இருக்கு. தேவி எங்க? ஒருவேளை மாடியில ரூமுக்கு போயிருப்பா, நீ போய் பாரு. இதோ இருங்க. தேவிமா, தேவிமா, தேவி. என்ன அமைச்சர் கால் பண்றாரு? ஹலோ துர்காமா, என்ன காப்பாத்துங்க துர்காமா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க துர்காமா. தேவிமா, தேவிமா எங்க இருக்கீங்க நீங்க? துர்காமா, என்ன வீட்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்கம்மா. என்ன கட்டி போட்டு வச்சிருக்காங்க துர்காமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துர்காமா. சீக்கிரமா வந்து இவங்க கூட ஃபைட் பண்ணி என்ன காப்பாத்திட்டு கூட்டிட்டு போங்க. தேவிமா, இங்க பாரு, நீ தைரியமா இரு தங்கம். அம்மா பக்கத்துல தான் இருக்கேன். 5 நிமிஷத்துல நான் அங்க வந்து உன்னை காப்பாத்திடுவேன். நீ பயப்படாம தைரியமா இரு, சரியா? சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போங்க துர்காமா. எனக்கு பயமா இருக்கு துர்காமா. என்னால முடியல துர்காமா. நீ அழாத, தைரியமா இருடா. நான் கண்டிப்பா வந்து உன்னை காப்பாத்திடுவேன். சீக்கிரம் வாங்க துர்காமா.
அதுவும் இல்லாம நான் நாளைக்கு அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். நாம சந்தோஷமா இருக்கலாம். ஏய் துர்கா, இதுக்கு முன்னால 2 தடவை என்னை ஏமாத்துன மாதிரி இந்த தடவை உன்னால என்னை ஏமாத்த முடியாது. இத பாரு, குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அது உன் கையில தான் இருக்கு. எனக்கு என் பையனை கொலை பண்ண கொலைகாரனோட பாடி வேணும். அந்த பாடியை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு நீ உன் குழந்தைய கூட்டு போ. ஏதாவது புத்திசாலித்தனமா யோசிச்சு நீ என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச, அப்புறம் உன் குழந்தைய நீ உயிரோடைய பார்க்க முடியாது. ஐயோ, செத்து போனவனுக்கு உயிர் கொடுக்கிறது முக்கியமா இல்ல உயிரோட இருக்கிற குழந்தை செத்து போகாம இருக்கிறது முக்கியமா? எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஏய், சாமி, நான் போயிட்டு வரதுக்குள்ள என் கணவர் உடலுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. எந்த சக்தியாலையும் என் கணவரோட உடலை நெருங்க முடியாதபடி நீங்க ஒரு யோசனை சொல்லுங்க சாமி. ஓம் பராசக்தியே போற்றி. அம்மா அம்மா, அதுல இருக்க தீர்த்தத்தை எடுத்து உன் நெத்தில இருக்கிற சுமங்கலி குங்குமத்தை அந்த தீர்த்தத்துல கலந்து உன் கணவனோட உடலை சுத்தி தெளிச்சு விட்டுட்டு போ. உன் கணவனோட உடலை சுத்தியும் இந்த குங்கும தீர்த்தத்தால ஒரு வட்டத்தை உருவாக்கு. தீய சக்தி உன் கணவனோட உடலை நெருங்குனா இந்த குங்குமம் தீயா மாறும். யாரும் உன் கணவன் உடலை நெருங்க முடியாது. ஏன்னா இது சுமங்கலியோட குங்குமம். சரிங்க சாமி. சாமி, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த அம்மா உன் கூடவே இருப்பாமா. நீ தைரியமா போயிட்டு வா. சரிங்க சாமி.